ஹலோ எவ்ரி ஒன் 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பயாலஜி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். த லிவிங் வேர்ல்டு, ஒண்டர்ஃபுல் லிவிங் வேர்ல்டு. இதில் லிவிங் வேர்ல்டு அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் இருக்குல்ல, அதை தான் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒண்டர்ஃபுல் லிவிங் வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகம் அப்படின்றது ரொம்ப அழகானது அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. லிவிங் டைப்ஸ் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய டைப்ஸில் ஆர்கானிசம்ஸ் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ், இதில் ஹேபிடேட்ஸ் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு விதமான இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சில ஆர்கானிசம்ஸ் நிலத்தில் வாழுது, சில ஆர்கானிசம்ஸ் நீரில் வாழுது. நீரில் வாழ்கிறதுலையும் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் நல்ல தண்ணியில் வாழுது, ஒரு சில ஆர்கானிசம்ஸ் உப்பு தண்ணியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சில ஆர்கானிசம்ஸ் வறட்சியான பகுதியில் வாழ்ந்துகிட்ருக்கு, சில ஆர்கானிசம்ஸ் குளிர்ச்சியான மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கு, சில ஆர்கானிசம்ஸ் சூடான பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு விதமான இடங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்தை தான், அந்த வாழக்கூடிய அந்த இடத்தை தான் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னா குளிர்ச்சியான மலைப்பிரதேசம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இலையுதிர் காடுகள், ஓசன்ஸ் அப்படின்னா பெருங்கடல், ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நல்ல தண்ணீர், டெசர்ட்ஸ்னால் பாலைவனம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா சூடான பகுதி. இப்படி ஒவ்வொரு விதமான இடங்களில் ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆர்கானிசம்ஸ் வாழக்கூடிய இடங்கள் தான். ஸோ இந்த இடத்தை தான் ஹேபிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு விதமான சென்ஸ் கொண்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ஸ் பார்த்திங்கன்னா கேலப்பிங் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேலப்பிங் அப்படின்னா குதிச்சு போகும் இல்லையா, அதுதான் கேலப்பிங் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரேட்டிங் அப்படின்னா தமிழில் வலசை போதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சொந்த வாழிடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். அது எவ்வளோ தூரம் போயிடும்னா 1000 கிலோமீட்டர் தூரமோ 2000 கிலோமீட்டர் தூரமோ அதையும் தாண்டி சில ரொம்ப தூரம் வந்து அது போயிடும். அது எதுக்காக போகும் அப்படின்னா சில காரணங்களுக்காக அங்கே போயிடும். அங்கே போன அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே திருப்பி அதோட பழைய அந்த ஹேபிடேட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட சொந்த ஹேபிடேட்ஸ் அங்கே திரும்பி வந்துடும். என்ன காரணத்துக்காக அங்கே போகும் அப்படின்னா ஒன்று இனப்பெருக்கத்துக்காக போகும், இல்லைனா கிளைமேட் சேஞ்ச், அந்த தட்பவெப்பநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, அதுக்காக போகும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட இருப்பிடத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக இது இங்கேருந்து அங்கே போயிட்டு திருப்பி அங்கே அந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதே இடத்துக்கு அதோட ஹேபிடேட்ஸுக்கு திருப்பி வந்து வந்துடும். இதை தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புக்கில் அதை தான் வந்து மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா வேலினா பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தம். பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷார்க் பார்த்தோம்னா அட்டாக்கிங் ஷார்க் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஷார்க் வந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சென்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு விதமான சென்ஸ் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறது. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு அப்படின்னு சொல்கிறது. முரண்பாடு அப்படின்னா போட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த உலகத்தில் தன்னை நிலைநிறுத்திக்க ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணும், இன்னொரு ஆர்கானிசத்தோட போட்டி போடும், சண்டை போட்டு அது ஜெயிக்கும், இல்லைனா தோற்று போயிடும், ஏதோ ஒன்று நடக்கும். இதை தான் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு இனத்தோட கூட்டத்தை தான் வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதன் இருக்கிறான் அப்படின்னா மனிதர்களை மட்டும் கொண்டதை ஒரு பாப்புலேஷன், அதே மாதிரி மாடுகளை மட்டும் கொண்டது ஒரு பாப்புலேஷன், மாமரம் மட்டும் கொண்டதை ஒரு பாப்புலேஷன், பனைமரம் மட்டும் கொண்டதை ஒரு பாப்புலேஷன். அதை தான் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன்ஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி அப்படின்னா இந்த பாப்புலேஷன்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த பாப்புலேஷன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி தான் ஒரு கோஆப்ரேஷனாக இந்த வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாலிகுலார் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட செல்லுக்குள்ளார நடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப் பற்றி 2 கொஸ்டின்ஸ் எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது அப்படின்னா லிவிங் இருக்கிறது இல்லையா, உயிருள்ள ஆர்கானிசம்ஸ், அதுக்கும் நான் லிவிங்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி பார்க்குறதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதான் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது. செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபிலாசபிக்கல் சம்மந்தப்பட்டது, அதாவது தத்துவம் சம்மந்தப்பட்டது. அப்படின்னா
நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறோம் இல்லையா. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின், ஃபிலாசபிக்கல் சம்மந்தப்பட்டது. இந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை, இதுக்கு ஆன்சரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது இல்லையா, வாட் இஸ் லிவிங், அதாவது நம்மளோட லைஃப் என்ன, டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதை பற்றி தான் இப்போ நம்ம லெசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் லிவிங் அப்படின்னா லிவிங்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிசத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர், அதை தான் டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா க்ரோத்னா வளர்ச்சி, ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம், எபிலிட்டினா நம்மளோட டேலண்ட், கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸ் எதை வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை உணரக்கூடிய அந்த தன்மை. அதுக்கடுத்து சூட்டபுள் ரெஸ்பான்ஸ், இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம உணர்றோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படிலாம் உணர்வோம், சூடாக இருக்குன்னு உணர்வோம், குளிருதுன்னு உணர்வோம், மழை பெய்யுது அப்படின்னு உணர்வோம், ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்வோம், பல்வேறு விதமாக உணர்வோம் இல்லையா. இப்போ இந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், சூடாக இருந்தால் என்ன பண்ணுவோம், செப்பல் மாட்டிப்போம், மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம், கொடை பிடிச்சிப்போம். ஸோ அந்த செப்பல் மாட்டிக்கிறது, இந்த கொடை பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுதான் சூட்டபுள் ரெஸ்பான்ஸ். இப்போ இது எல்லாமே ஒரு யூனிக் ஃபியூச்சர்ஸாக தான் லிவிங் ஆர்கானிசத்தில் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எல்லாம் இந்த க்ரோத், ரீப்ரொடக்ஷன், எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட், சூட்டபிள் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு கோஆப்ரேஷனாக தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு விஷயந்தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் யூனிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷனாக செயல்படுறதான் வந்து யூனிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறது, செல்ஃப் ஆர்கனைஸ், இன்ட்ராக்ட், அதுக்கடுத்து எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிறது. அதாவது செல் டிவிஷன் அப்படின்ற ஒன்று நடந்து ஒரு செல்லு 2 செல்லாக மாறும், இல்லைனா 4 செல்லாக மாறும், இல்லை 8 செல்லாக மாறும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து செல்ஃப் ஆர்கனைஸ் அப்படின்னா தன்னைத்தானே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து இன்ட்ராக்ட் அப்படின்னா பக்கத்தில் தொடர்பு கொள்வது. நம்ம பக்கத்தில் உள்ளவங்களோட பேசுகிறோம் இல்லையா, அதை இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மாதிரி பக்கத்தில் உள்ளதோட தொடர்பு கொள்வது, அதை இன்ட்ராக்ட். அதுக்கடுத்து எமர்ஜென்ஸ் அப்படின்னா இதுக்கு சரியான மீனிங் என்ன அப்படின்னா வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வெளிப்படுதல் அப்படின்னா இப்போ ஒரு சீடு எடுத்துக்கோங்க, சீடுலேருந்து முளை குருத்து வந்து வெளிவருது இல்லையா, அதை தான் வந்து எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ரெப்ளிகேட் அப்படின்னா பாருங்கள், இப்போ ஒரு அமீபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அமீபாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஷேப் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு அமீபா இருக்குது அப்படின்னா அந்த அமீபா வந்து செல் டிவிஷன் மூலம் ஒரு 2 அமீபாவாக வந்து பிரியும். இப்படி ஒரு அமீபா வந்து செல் டிவிஷன் மூலமாக 2 அமீபாவாக பிரியுதுலையே, இதுதான் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரெப்ளிகேட் அப்படின்னா அதுக்கு வந்து மல்டிபிள் அப்படின்னு ஒரு மீனிங் வந்து இருக்குது. ஸோ வந்து தன்னைத்தானே மல்டிபிள் பண்ணிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா லிவிங் ஆர்கானிசமே வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வளர்ச்சியிலே 2 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோத் இருக்கு இல்லையா, அதில் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா 2 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் மாஸ், இன்னொன்று பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் மாஸ் அப்படின்னா வந்து சின்ன குழந்தை பெரிய ஆளாக வர்றது, சின்ன செடி பெரிய மரமாக வர்றது, இதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு 2-3 பேபி வர்றாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ப்ரோஜினி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள தான் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு ஒரு செடியிலேருந்து
நிறையா சின்ன சின்ன செடிகள் வந்து உருவாகுது இல்லையா, இதை தான் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று அளவில் பெருக்கமடைகிறது, இன்க்ரீஸ் இன் மாஸ் அப்படின்னா அளவில் பெருக்கமடைகிறது, உருவத்தில் பெரிதாகுது. இன்னொன்று எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் க்ரோஸ் பை செல் டிவிஷன். முதல்ல மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நிறைய செல்லால் ஒரு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகி இருந்துச்சு, அப்படி உருவாகி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆர்கானிசம் எப்படி உருவாகுது அப்படின்னா செல் டிவிஷன் மூலமாக தான் உருவாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல் டிவிஷன்னா முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு செல்லு ரெண்டாக பிரிகிறது, அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல அமீபா வரைஞ்சி கூட சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், அதான் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதில் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளான்ட்ஸுமே வந்து செல் டிவிஷன் மூலமாக தான் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா பிளான்ட்ஸும் எல்லா அனிமலுமே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். ஸோ இது எல்லாமே வந்து செல் டிவிஷன் மூலமாக தான் க்ரோத் ஆகுது. ஒரு சில பிளான்ட்ஸ் அனிமல்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். அதில் பிளான்ட்ஸும் வந்து செல் டிவிஷன் மூலமாக தான் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த செல் டிவிஷனும் அந்த க்ரோத்தும் வந்து அதோட வாழ்நாள் முழுக்க ஸ்டாப் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஆர்கானிசம் இருக்குது, ஒரு ஹியூமனே இருக்கிறான், இல்லை வந்து ஒரு பிளான்ஸே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அது வந்து எப்படி உருவத்தில் பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்ட்டு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து உருவத்தில் பெருசாகும். அப்போ செல் டிவிஷன் நடக்கிறது மூலமாக அந்த ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆகுறது மூலமாக அது வந்து உருவத்தில் பெருசாகுது. ஆனால் இந்த க்ரோத் அப்படின்றது வந்து பிளான்ட்டில் அதோட லைஃப்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அனிமலில் அதோட லைஃப்லாம் நடக்காது. சர்டைன் ஏஜ் வந்த உடனே அது வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா பிளான்ட்டில் மெரிஸ்டம் அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்குது, அனிமலில் மெரிஸ்டம் அப்படின்ற டிஷ்யூ இல்லை. அதுதான் காரணம். அந்த மெரிஸ்டம் அப்படின்ற டிஷ்யூ இருக்கிறதுனால தான் பிளான்ட்டில் செல் டிவிஷன் அப்படின்றது அதோட வாழ்நாள் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி செல் டிவிஷன் நடக்கிறதுனால அந்த பிளான்ட் அப்படின்றது அதோட க்ரோத் அப்படின்றது ஸ்டாப் ஆகாது. அதோட வாழ்நாள் முழுக்க அதோட க்ரோத்தும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அனிமலில் அந்த மெரிஸ்டம் அப்படின்ற டிஷ்யூ இல்லாததுனால அங்கே செல் டிவிஷன் அப்படின்றது சர்டன் ஏஜில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ சர்டன் ஏஜில் செல் டிவிஷன் ஸ்டாப் ஆனிச்சு அப்படின்னா அதோட க்ரோத்தும் ஸ்டாப் ஆகிடும். பட் அந்த செல் டிவிஷன் அப்படின்றது அனிமலில் சம்டைம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்டைன் ஏஜில் வந்து அந்த செல் டிவிஷன் அப்படின்றது க்ரோத் ஸ்டாப் ஆகுதில்ல, அதுக்கப்புறம் செல் டிவிஷன் அப்படின்றது சம்டைம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அனிமலில். எப்போ நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் செல்ஸ் அப்படின்னா இழந்த செல்கள் அப்படின்னு அர்த்தம். எப்போயாவது நமக்கு வந்து அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து அது நார்மலாக ஒரு ஸ்கின் வந்து அங்கே வந்துடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே நமக்கு செல் டிவிஷன் நடந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட செல் வந்து அங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நமக்கு சர்டன் ஏஜில் செல் டிவிஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆனாலும் ஒரு எமர்ஜென்சியான டைமிங்கில் அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் மட்டும் செல் டிவிஷன் நடந்து அந்த லாஸ்ட் செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து. நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார், இதில் யூனி அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரே ஒரு செல்லால் மட்டும் ஒரு ஆர்கானிசம் வந்து உருவாகிருந்துச்சுன்னா அதோட உடல் முழுக்க ஒரே ஒரு செல்லால் மட்டும்தான் ஆகியிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முதலே சொன்னோம் இல்லையா, அமீபா, பாக்டீரியா, வைரஸ், இது எல்லாமே வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் தான். இதுவுமே எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னா செல் டிவிஷன் மூலமாக தான் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட செல் டிவிஷனை வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இதோட செல் டிவிஷனை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே ஒரு சின்ன டெஃபினிஷன் வந்து பாருங்கள். யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அமீபாவே திருப்பி வரைகிறேன். அதில் செல் டிவிஷன் அப்படின்றது நடந்து 2 ஆர்கானிசம் வந்து உருவாகுது, சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு பேரண்ட் ஆர்கானிசம் மாதிரியே
ப்ரோஜெனி ஆர்கானிசம், ப்ரோஜெனினா நியூ இண்டிவிஜுவல், அதுவும் உருவாயிருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல க்ரோத்து நடந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த பேரண்ட் ஆர்கானிசம் மாதிரியே 2 ஆர்கானிசம் வந்திருக்குது. இதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்கானிசத்துலேருந்து 2 நியூ ஆர்கானிசம் வந்திருக்குது. இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கிறது மூலமாக இங்கே ரீப்ரொடக்ஷனும் நடந்துடும், க்ரோத்தும் நடந்துடும். இதுக்கு க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எந்த ப்ராசஸும் கிடையாது யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எந்த ப்ராசஸும் கிடையாது. பட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் அப்படி கிடையாது. செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அதோட உருவம் மட்டும்தான் பெருசாகும், அதோட க்ரோத் மட்டும்தான் அங்கே நடக்கும். ஆனால் நியூ இண்டிவிஜுவல்ஸை நியூ ப்ரோஜெனியை அது ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் நடக்கும். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் இந்த 2 விஷயத்துக்குமே 2 ப்ராசஸ் நடக்கும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் இந்த 2 ப்ராசஸ்ஸு ஒரே விஷயத்தில் நடந்துடும். செல் டிவிஷன் அப்படின்ற ஒரே விஷயத்தில் நடந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ். இங்கே க்ரோத்து அண்டு ரீப்ரொடக்ஷன் இது 2 பார்த்தோன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா அவங்க மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போது ஒரு பிளான்ட் இருக்குன்னே வச்சுக்குவோம். அது ஒரு சீடுலேருந்து முளை குறுத்து முளை வெளியில் வந்த உடனே நமக்கு காயையும் பழத்தையும் அது தராது. அது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைந்து செடியாகி அது சர்டன் ஏஜ் அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரணும். வந்துச்சு அப்படின்னா தான் அது நமக்கு பூவையோ காயையோ பழத்தையோ ஏதோ ஒன்று நமக்கு அது தர முடியும். ஸோ அது ரீப்ரொடக்ஷன் நடக்கணும், பூவையும் காயையும் தரணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் அது க்ரோத் ஆகி இருக்கணும். க்ரோத் ஆகாமல் அதால் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ரோத்தையும் ரீப்ரொடக்ஷனையும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. இப்போது க்ரோத்து பற்றி ஒரு கருத்து அவங்க சொல்கிறாங்க. க்ரோத்துலேயே 2 கேரக்டர் இருக்குன்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா. ஒன்று பாடி மாஸ், இன்னொன்று நீ இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணுறது. இதில் பாடி மாஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் அவங்களுக்கு ஒரு கருத்து, ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா இப்போ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நான் லிவிங்கை நம்ம ஆர்கானிசம்னு சொல்லக்கூடாது, ஆப்ஜெக்ட். அதுலேயும் பாடி மாஸ் அதாவது க்ரோத்து இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. க்ரோத் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது அங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கே அப்படின்னா மவுண்டெயின்ஸில், மலையில், பவுல்டர்ஸ்னால் பாறையில், அண்ட் சான் மவுண்ட்ஸ் அப்படின்னா மணல் குன்றில், இங்கேயும் பாடி மாஸ் அப்படின்றது அந்த க்ரோத் நடக்குது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த தூசு மணல் இதெல்லாம் படிஞ்சு அதோட அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் நான் லிவிங் ஆப்ஜெக்டில் அந்த க்ரோத் இருக்குது இல்லையா, அந்த க்ரோத் சர்ஃபேஸில் மேற்புறத்தில் நடக்குது அப்படின்னும், லிவிங் ஆர்கானிசத்தில் அந்த க்ரோத் இன்சைடுக்குள்ளார பாடிக்குள்ளார நடக்குது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. அதனால் அந்த க்ரோத் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த க்ரோத்தே வைத்துக்கணும். இந்த க்ரோத் இருக்குது அப்படின்னா இது லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கணும். நான் லிவிங் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு கேரக்டர் இருக்குது, அது என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். அந்த கேரக்டர் லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்கணும், நான் லிவிங் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் அந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னா அப்போ அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதுதான் காரணம். இப்போது ஆர்கானிசம் அப்படின்னா அது லிவிங், ஆப்ஜெக்ட் அப்படின்னா நான் லிவிங். ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே இருக்குது, அதனால் இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், டெட் ஆர்கானிசம் டஸ் நாட் க்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது
முதலே சொன்னோம் இல்லையா, ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது, அதனால் இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேரக்டர் எல்லா ஆர்கானிசத்துலையுமே இருக்கணும். இது அடுத்த பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த ஆர்கானிசம் டெட்டாகவும் இருக்கலாம், லிவிங்காகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் வந்து அந்த கேரக்டர் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லா ஆர்கானிசத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெட் ஆர்கானிசத்தில் அந்த கேரக்டர் இல்லை. ஸோ வந்து க்ரோத் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பாயிண்ட் இந்த இருக்கு இல்லையா, பிளான்ட்ஸில் அதோட வாழ்நாள் முழுக்க செல் டிவிஷன் அப்படின்றது நடக்கும், க்ரோத் அப்படின்றது நடக்கும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா. இது வந்து நீட் கொஸ்டின், ஏற்கனவே இது உங்களுக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, க்ரோத்தில் 2 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் உங்களுக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிவிங் ஆர்கானிசத்தில் ரீப்ரொடக்ஷனோட கேரக்டரை தான் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இருக்குது இல்லையா, அந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது. இந்த ரீப்ரொடக்ஷன் நடந்து ப்ரோஜனியை வந்து ஃபார்ம் பண்ணுது. ப்ரோஜனினா நியூ பேபி, நியூ ஆர்கானிசம், நியூ இண்டிவிஜுவல் எதை வேணாலும் சொல்லிக்கலாம், அதை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது எந்த ரீப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் அப்போ என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். இப்போது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மேல் ஃபீமேல் இதனோட கேமெட் ரெண்டும் வந்து ஃபிஷன் ஆகி நியூ பேபியை வந்து நியூ இண்டிவிஜுவலாக ப்ரோஜனியை வந்து தருது இல்லையா, இதை தான் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ஆர்கானிசத்தில் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபிஷன் ஆக வேண்டிய இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே செல் டிவிஷன் மட்டுமே நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல் டிவிஷன் நடந்தாலே இங்கே அதோட ப்ரோஜனியை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்தில் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபிஷன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபங்கைனா வந்து பூஞ்சை அப்படின்னு தமிழில் சொல்கிறது. நம்ம மஷ்ரூம் இருக்கு இல்லையா, காளான், அதை தான் வந்து ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மல்டிப்ளை ஏசெக்சுவல் அப்படின்னா மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைனா நமக்கு வந்து செல் டிவிஷன் 1 2 மாறுறது 4 மாறுறது 8 மாறுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செல் டிவிஷன் நடந்து அது வந்து மல்டிப்ளை ஆகும், பெருக்கமடையும். அதுக்கப்புறம் அது மில்லியன் கணக்கில் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபிஷன் ஆகணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதை தான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்கையில் என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் ஸ்போர்ஸ் அப்படின்னா கிரானுல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மணலாக அப்படின்னு சொல்லுவாங்க. மணல் மாதிரி நைஸாக குட்டியாக அந்த தூளாக அப்படி வந்து இருக்கும். அது வந்து காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எங்கே போய் விழுற இடத்துல அது வந்து புது புது ஃபங்கையாக வந்து முளைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு லோயர் ஆர்கானிசம் அது வந்து லோயர் ஆர்கானிசம்னு எதையெல்லாம் சொல்கிறாங்க, ஈஸ்ட்டு ஹைட்ரா, இதை தான் வந்து லோயர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டு மட்டும் ஹைட்ரா மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு ஹைட்ரா. இதில் ஈஸ்ட்டு வந்து ஃபங்கையில் வரும். இதில் எல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பட்டிங் மெத்தடில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இதில் எல்லாம் வந்து மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபிஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ ஃபங்கையிலே டோட்டலாக வந்து ஸ்போர்ஸை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏசெக்சுவல் ஸ்போர்ஸை. அதே மாதிரி ஃபங்கையிலே ஈஸ்ட் மட்டும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பட்டிங் மெத்தடில் அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹைட்ராவும் வந்து பட்டிங் மெத்தடில் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்போ பாருங்கள், ஹைட்ரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைட்ராவோட பாடி வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஹைட்ராவோட பாடி இருக்கும். இப்போ வந்து அது வந்து எப்படி இந்த பட்டிங் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, இந்த இடத்துல குட்டியாக ஒரு சின்ன ஹைட்ரா வரும். அப்புறம் அது பாடியில் இருக்கும்போதே என்னாகும் அப்படின்னா ஒரு சின்ன ஹைட்ராவாக வந்துடும்.
இப்படி ஒரு குட்டி ஹைட்ராவாக பாடியில் இருக்கும்போதே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் கட்டாயி இது வந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்து இது ஒரு குட்டி ஹைட்ராவாக வளரும், அதாவது ப்ரோஜினியாக வளரும். இதை தான் வந்து பட்டிங் மெத்தடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிளெனேரியாவுக்கு இன்னொரு நேம் வந்து ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது நீட் கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த பிளெனேரியாவில் வந்து என்ன ஜென்ரேஷன் நடக்குது அப்படின்னா, ட்ரூ ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ட்ரூ ரீஜென்ரேஷன் பிளெனேரியாவில் என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா ட்ரூ ரீஜென்ரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ பிளெனேரியா இருக்குது இல்லையா, இதை என்னன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ளாட் ஃபார்ம்ஸ். அதாவது வந்து இப்போ இலை மாதிரி இருக்கும், அதோட ஷேப் வந்து, அதோட பாடி ஷேப் வந்து பார்த்தோம்னா இலை மாதிரி இருக்கும். அது வந்து குட்டி குட்டியாக வந்து செக்ஷனாக வந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த பிரிகிற ஒரு செக்ஷனும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பார்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நியூ பிளெனேரியாவாக வந்து உருவாகும், நியூ ப்ரோஜெனியா உருவாகும். அதுதான் ட்ரூ ரீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பாருங்க, ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா இந்த குட்டி குட்டி பார்ட்டாக வந்து பிரியுது இல்லையா, அதை தான் வந்து ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இந்த பிரிஞ்ச அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து லாஸ்ட் பார்ட், அதாவது இழந்த பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இழந்த பார்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாம் நியூ ஆர்கானிசமாக வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே அப்படின்னா வந்து இந்த ஆல்கா இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு மாதிரி இலை மாதிரி இருக்கக்கூடியது. இலை மாதிரினா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரு, ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரு, ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சரு, எப்படி வேணாலும் இதை வந்து சொல்லலாம். த்ரெட் லைக்கு, ஹேர் லைக்கு, ரிப்பன் லைக்கு, எப்படி வேணாலும் இதை வந்து சொல்லலாம். அதை தான் வந்து ஃபிலமெண்டஸ் ஆல்கே அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ். இதில் வந்து மாசஸ் அப்படின்னா இந்த பிரயோஃபைட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, டிரிட்டோஃபைட்டு, பிரயோஃபைட்டு, ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். அதில் பிரயோஃபைட் இருக்கு இல்லையா, அதோட யங் ஒன்னை தான் வந்து புரோட்டோனிமா அப்படின்னு சொல்கிறது. யங் கேமெட்டோஃபைட்டை தான் புரோட்டோனிமா அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃபங்கையாக இருக்கட்டும், அல்லது ஃபிலமெண்டஸ் ஆல்கேயாக இருக்கட்டும், அதுக்கடுத்து புரோட்டோனிமா ஆஃப் மாசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன்னா முதலே சொன்னோம் இல்லையா, குட்டி குட்டி பார்ட்டாக பிரியும். அந்த பிரிகிற பார்ட் தான் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறது. பிரிகிற ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து ஒரு ப்ரோஜனியாக வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலமெண்டஸ் ஆல்கே இருக்கு இல்லையா, இதுக்கு உதாரணம் ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் வந்து தெரியலனா கூட தெரிஞ்சுக்குங்க. ஃபிலமெண்டஸ் ஆல்கேக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைராவோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கிற இதுதான் வந்து ஸ்பைரோகைராவோட பாடி. இதை தான் வந்து இந்த ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சரு, ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் வந்து கொடுப்பாங்க. இப்படி இருக்கும். இப்போ இந்த இடம் இப்போ வந்து கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் கட்டாகி இப்போ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடம் மட்டும் கட்டாகி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இது வந்து நியூ ஸ்பைரோகைராவாக முளைக்கும். அதுதான் வந்து மல்டிப்ளை பை ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ராக்மெண்டேஷன் ஒவ்வொரு பார்ட்டும் வந்து மல்டிப்ளை மூலமாக தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக ஒவ்வொரு தனித்தனி பிரிவுகள் மூலமாக தான் வந்து அது வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா ஒரே ஒரு செல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்லியிருந்தது இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா பாக்டீரியாவும் சொல்லலாம், ஆல்கேயும் இருக்குது, அமீபா, இது எல்லாமே வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். இதில் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சினானிமஸ் வித் க்ரோத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரீப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் சினானிமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு ஏதோ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வந்து செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா அந்த செல் டிவிஷன் மூலமாக வந்து ஒரு ஆர்கானிசம் 2 ஆர்கானிசமாகவும் மாறி இருக்கும். அதாவது ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த பேரண்ட் ஆர்கானிசம் மாதிரியே அந்த ஆர்கானிசம் அந்த ப்ரோஜனியும் இருக்கும். அதாவது க்ரோத்து, அங்கே க்ரோத்தும் நடந்திருக்கும், ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை தான் சினானிமஸ் அப்படின்னு சொல்கிறது.
அதாவது அங்கே வந்து க்ரோத்தும் இருக்கும் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். இதில் யூனிசெல்லார் ஆர்கானிசத்தில் அந்த மாதிரி ஒரே விஷயத்தில் 2 ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா, செல் டிவிஷன்ற ஒரே விஷயத்தில் ரீப்ரொடக்ஷன் க்ரோத்துன்ற 2 விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் சினானிமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதில் நடக்குதா? யூனிசெல்லார் ஆர்கானிசத்தில். லைக் எதில் ஸ்பெசிஃபிக்காக எதில் சொல்லலாம்? பாக்டீரியாவில் நடக்குதா, யூனிசெல்லார் ஆல்கியில் நடக்குதா, அமீபாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்க்ரீஸ் இன் செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நடக்கும்? அங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே நேரத்தில் மாஸ் இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ க்ரோத்தும் நடந்திருக்கு. அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க? அந்த யூனிசெல்லார் ஆர்கானிசத்தில் சினானிமஸ் தான் நடந்திருக்கு. சினானிமஸ் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, க்ரோத்தும் நடந்திருக்கு. இது 2 வேறுன்னு பார்க்க முடியாது. 2 ஒரே ப்ராசஸில் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசத்தில் இந்த டூ டேர்ம்ஸ்னால் க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், இந்த 2 டேர்ம்ஸும் நாட் வெரி கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிங்கிள் செல் ஆர்கானிசம்னா யூனிசெல்லார் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதை தான் சிங்கிள் செல் ஆர்கானிசம்னு சொல்கிறது. சிங்கிள்னாலும் 1, யூனினாலும் 1, அந்த அடிப்படையில் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், இது 2 டேர்ம்ஸும் நாட் வெரி கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக ப்ராசஸ், அதுக்கு தனியாக ப்ராசஸ் நடக்காமல் 2மே ஒரே ப்ராசஸில் நடக்கிறதுனால இங்கே இது 2ம் நாட் வெரி கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் சில ஆர்கானிசம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மியூல்ஸ்ன்னு சொல்கிறது. இது அப்படின்னா வந்து குதிரை, கழுதை இருக்கு இல்லையா, அதுக்கு பிறக்கக்கூடிய அந்த ப்ரோஜனி, இதால் எப்போவுமே ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்ண முடியாது. டு நாட் ரீப்ரொடியூஸ், இது வந்து எப்போவுமே ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அப்படின்னா இவங்க வந்து வேலைக்காரத்தின்னு சொல்கிறது, இவங்களாலே ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்பிள், இந்த கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களாலே ரீப்ரொடக்ஷன் சில கப்பிள்ஸ் வந்து அவங்களால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண முடியாது. அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது அவங்களால பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனால் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம க்ரோத்துக்கு பார்த்தோம். அதாவது ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றது ஆர்கானிசத்தில் மட்டும்தான் நடக்கணும், ஆப்ஜெக்டில் நடக்கக்கூடாது. பட் வந்து அங்கே ஆப்ஜெக்டில் நடந்துச்சு, அதனால் அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. 1. 2வது, ஆர்கானிசத்தில் நடக்குது அப்படின்னா எல்லா ஆர்கானிசத்துலையுமே நடக்கணும். ஆனால் வந்து டெட் ஆர்கானிசத்தில் நடக்கிறது இல்லை, அதனால் அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லி 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே தான் இங்கே சொல்ல வர்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் அந்த க்ரோத்து, அந்த ரீப்ரொடக்ஷன் கிளியராக இல்லை. இது 1. அதே மாதிரி ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா எல்லா ஆர்கானிசமே வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனால் இந்த மியூல்ஸில், ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸில், சில ஹியூமன் கப்புள்ஸில் வந்து அவங்களால ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இருக்காங்க இல்லையா, நான் லிவிங் ஆப்ஜெக்ட், இவங்களாலையும் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியலை, ரெப்ளிகேட்டிங்கும் பண்ண முடியலை. ரெப்ளிகேட்டிங்னா 1, 2 மறக்க முதலே சொன்னேன் இல்லையா, ரெப்ளிகேட்டிங், மல்டிப்ளை, அதையும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு கேரக்டர் லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து எல்லா ஆர்கானிசத்தில் இருக்கணும், சில ஆர்கானிசத்தில் இல்லை, அது 1. அதே மாதிரி நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயும் அந்த கேரக்டர் இல்லை. எப்படி சில ஆர்கானிசத்தில் அந்த கேரக்டர் இல்லையோ அதே மாதிரி நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயும் அந்த கேரக்டர் இல்லை. ஸோ இதனால் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.